Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாக்கிய வகைகள் தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, வாக்கிய வகைகள்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், விளைவு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். அதாவது நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம்ல, டைரக்ட் இன்டைரக்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா? இன்ட்ராக ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்டரி, அதுதான் இது. அந்த 4 வாக்கிய வகைகள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, செய்தி வாக்கியம்னா என்ன? ஒரு செய்தியை தெளிவாக இதுதான் அப்படின்னு நம்ம புரியும்படி சொல்றதுதான் செய்தி வாக்கியம். அதாவது பாருங்களேன், கரிகாலன் கல்லணையை கட்டினார், அது ஒரு செய்தி இல்லையா? கரிகாலன் கல்லணையை கட்டினார், கரிகாலன் கல்லணையை கட்டினார். செய்தி வாக்கியம் இல்லையா? கரிகாலன் கல்லணையை கட்டினார்ங்கிறது ஒரு செய்தி வாக்கியம். நான் நாளை மதுரை செல்வேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம். நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு செய்தியை தெளிவாக புரியும்படி சொல்றதுதான் செய்தி வாக்கியம். அடுத்து பாருங்க, வினா வாக்கியம்னா கேள்வி வாக்கியம். இப்ப இதையே நம்ம வினா வாக்கியமா மாற்றலாம் பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினார்னு இருக்கு இல்லையா? கல்லணையை கட்டியது யார்? திருக்குறளை எழுதியவர் யார்? இதெல்லாம் வினா வாக்கியம். திருக்குறளை எழுதியவர் யார்? கல்லணையை கட்டியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் யார்? யார்? கண்டிப்பா வினா வாக்கியத்துல நீங்க சூஸ் பண்றத இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பாருங்க, விளைவு வாக்கியம்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து இம்பரேட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் டைரக்ட் இன்டைரக்ட்ல இம்பரேட்டிவ் இல்லையா? அதுதான் விளைவு வாக்கியம். அதுல என்னென்னலாம் இருக்கும்? ஏவல் இருக்கும், வேண்டுதல் இருக்கும், வாழ்த்துதல் இருக்கும், வைதலும் இருக்கும். இப்ப ஏவல்னா என்ன? கட்டளையிடுதல், ஒரு வேலையை செய்யும்படி சொல்லுதல். ஏவல், ஏவல் வாக்கியம். ஏவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இளமையில் கல், இளமையில் கல். வெளியே செல்லாதே, நன்றாக படி. இந்த மாதிரி கட்டளையா சொல்றதுதான் ஏவல். அடுத்து வேண்டுதல், எனக்கு உன் இலக்கண புத்தகத்தை தருக, எனக்கு உன் இலக்கண புத்தகத்தை தருக, இல்ல தமிழ் புத்தகத்தைன்னு எழுதிங்க. புத்தகம் தருக, புத்தகத்தை தருக வச்சுக்கீங்க. அடுத்து பாருங்க, வாழ்த்துதல். வாழ்த்துதல்னா உங்களுக்கு தெரியும். பல்லாண்டு வாழ்க, நீடூழி வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அடுத்து பாருங்க, வைதல். வைதல்னா என்ன? ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப நம்ம படிக்காதவங்க எல்லாம் திட்டுவோம் இல்லையா? நீ படிக்காம என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப ஃபியூச்சர்ல என்ன பண்ண முடியும்னாப்ப அதுல வந்து எப்படி நம்ம வந்து இம்பரேட்டிவ்ல சொல்லுவாங்க, விளைவு வாக்கியத்தில் சொல்ல முடியும். கட்டளை வாக்கியமா சொல்லணும், அதே சமயம் திட்டணும். அது எப்படி சொல்லலாம்? கல்லாமை ஒழிக, கல்லாமை ஒழிக. ஓகே, அதாமா. இப்ப நல்லா பாத்துங்க, வாக்கிய வகைகள்ல இப்ப நம்ம இந்த டைரக்ட் இன்டைரக்ட்ல இங்கிலீஷ்ல பார்த்தோம் இல்லையா? அதுதான் நம்ம இப்ப தமிழ்ல பாக்குறோம். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், விளைவு வாக்கியம். விளைவு வாக்கியம்னா கட்டளை வாக்கியம்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. விளைவுனால என்னது? கட்டளை, கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியத்துல 4 வகை இருக்கு. என்னன்னா ஏவல் இருக்குது, வேண்டுதல் இருக்கு, வாழ்த்துதல் இருக்கு, வைதலும் இருக்கு. அடுத்து பாருங்க, உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சினாக்க வியப்பு, வியப்பு வாக்கியம்.
உணர்ச்சி வாக்கியம்னா வியப்பு வாக்கியமா? இப்போ உங்களுக்கு உணர்ச்சியா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒண்ணு சொல்லுவோம். ஒரு படத்தை பார்க்கணும்னு வச்சுங்களேன், ஐயோ எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப வியந்து சொல்லுவோம் இல்லையா? அது உவகை, மகிழ்ச்சி. உவகை என்ன? மகிழ்ச்சி. அச்சம்னா பயம். வியப்பு, வியப்புனா அப்படியே வியந்து சொல்லுதல், உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே வியந்து சொல்லுதல். இப்ப பாருங்க, உவகைக்கு ஒண்ணு சொல்லுங்க. சந்தோஷமா சொல்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதே நம்ம சோகமா சொல்லணும்னா ஐயோ அப்படின்னு சொல்லணும். இப்ப என்னே அழகு. என்னே அழகு இந்த மலை. இந்த மலை ஒரு இமயமலைக்கு போறோம், எவரெஸ்டுக்கு போறோம்னு வச்சுங்க, அதை பார்த்து அப்படியே நம்ம வியந்து மகிழ்ச்சியா சந்தோஷத்துல சொல்லுவோம் இல்லையா? என்ன அழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்ப அச்சம்னா பாம்பு, ஐயோ பாம்பு, அங்க இருக்கு பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐயோ அப்படியே பயந்து போய் சொல்றது. சொல்லலாம், இதுக்கு ஐயோவும் சொல்லலாம். பாம்பு கிடக்காங்க அப்படின்னு அப்படியே வியந்து போய் சொல்றது. புலி வருது. அடுத்து பாருங்க, வியப்பு. வியப்புக்கும் இதே மாதிரி சொல்லலாம். என்னை அழகு இந்த மலைன்னு சொல்றீங்க, வியந்து சொல்றது, மகிழ்ச்சியா சொல்றது எல்லாமே இதுல வந்துடும். என்னை அழகு இந்த மலை, என்னை அழகு இந்த சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு ரிவிஷன். நான் ஏற்கனவே உங்களுக்கு தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை போட்டிருக்கேன். ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருவோம். இப்ப பாருங்க, தன்வினை அப்படின்னா ஒரு செயலை நாமே செய்வது, ஒரு செயலை எழுவாய் அப்படியே செய்யறது. இப்ப பாருங்களேன், கபிலன் கற்றான். கபிலன் கற்றான்னா அது தன்வினை. கற்றான், கற்றான் அப்படின்னா அது தன்வினை. இதே பிறவினைனா அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது, ஒரு செயலை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது. ஓகே, அப்ப எப்படி எழுத முடியுது? கற்பித்தான். சரியா? இப்ப தன்வினைனா எழுவாய் அதன் வினையை அதுவே செய்யறது. இப்ப பிறவினைனா எழுவாய் பிறரை கொண்டு செய்ய வைத்தல், பிறரை கொண்டு செய்ய வைத்தல். நான் இந்த வீடியோ நல்லா தனியாவே போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. இதனால ஒரு ரிவிஷன், அவ்வளவுதான். கற்றான், ஆடினான். ஆடினான்ங்கிறது தன்வினை. ஆட்டுவித்தான்னா பிறவினை. பாடினான், பாட வைத்தான். அடுத்து பாருங்க, ஓடினான், ஓட்டுவித்தான். எழுதினான், எழுதுவித்தான். இது எல்லாமே தன்வினை, பிறவினை. இப்ப செய்வினை. செய்வினைனா ஒரு க்ளூமா, ஐ அப்படிங்கிறது க்ளூ. செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினைக்கான க்ளூ ஆல். ஆள்னு இருக்கும், லாஸ்ட்ல முடியும் போது பட்டது அப்படின்னு முடியும். சரியா? இப்ப பாருங்களேன், திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். எழுதினார். இப்ப பாருங்க, திருக்குறளை அப்படின்னு இருக்கா, ஐ சவுண்ட் வந்திருக்குதா இங்க? அப்ப இது என்ன வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இது என்ன வாக்கியம்? செய்வினை வாக்கியம். கரிகாலன், இப்ப இந்த சென்டென்ஸ் எழுதணும்ல, இந்த வாக்கியம். கரிகாலன் கல்லணையை கட்டினார். கல்லணையை கட்டினார். அப்ப அது என்ன வாக்கியம்? செய்வினை வாக்கியம். அதே செயற்பாட்டு வினையா மாத்துங்க. இது செய்வினை வாக்கியம். செயற்பாட்டு வினையா மாத்துங்க. செயற்பாட்டு வினை மாத்தும் போது இந்த திருக்குறள் இங்க வந்துடும், திருவள்ளுவர் அங்க போயிடுவார். இப்ப பாருங்க, திருக்குறள் இங்க ஆண்னு சொன்னீங்களே, மீன்ஸ் அதை எங்க யூஸ் பண்றதுன்னா இப்ப சொல்றேன் பாருங்க. திருக்குறள் திருவள்ளுவரால்
எழுதப்பட்டது. லாஸ்ட்ல முடிக்கும் போது நமக்கு ஃபைனலை வந்து பட்டதுன்னு முடிக்கணும். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, எழுதப்பட்டது. எழுதினார்னு இருக்கா, அங்க எழுதப்பட்டது. அப்ப இது என்னது? இது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை வாக்கியம். அவ்வளவுதாம்மா. நல்லா பாத்துங்க. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். சம்டைம்ஸ் வந்து இந்த ஐங்கிறது மறைந்து வரும். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார்னு இருக்கும். அப்போ அதுவும் வந்து நம்ம செய்வினை தான் சூஸ் பண்ணணும். ஐ சொன்னாங்க மிஸ், ஐ இங்க இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. மறைந்தும் வரும், வெளிப்படையாகவும் வரும் செய்வினையில. இதே வந்து செயற்பாட்டு வினையில கண்டிப்பா இப்படி இருக்குமா, ஆளும் இருக்கும் பட்டதும் இருக்கும். நீங்க அழகா சூஸ் பண்ணிடலாம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது, அந்த மாதிரி. இலக்கணம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது, ஆசிரியர் இலக்கணத்தை நடத்தினார் அல்லது ஆசிரியர் இலக்கணம் நடத்தினார். அப்ப இலக்கணம் நடத்தினார் போது அதுல ஐ வந்து மறைந்து வந்துருக்குதா, அதுதான். நல்லா பாத்துக்குங்க. அடுத்து அயற்குற்று நேர்குற்று வேணா அப்புறம் பார்த்துக்குவோம். இப்ப பாருங்க, செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், விளைவு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இது எல்லாமே ஒரு ரிவிஷன் பார்த்தாச்சு. நல்லா படிச்சீங்க. கண்டிப்பா இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டுவாங்க. நல்லா ஃபுல் மார்க் எடுக்கணும் இந்த சாப்டர்ல இருந்து. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.